வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கைபேசி உலகம். இன்னைக்கு இந்த வீடியோல இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 இடியம்ஸையும் அதுக்குரிய தமிழ் மீனிங்கையும் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இடியம்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான அர்த்தம் என்ன? காது உங்களுக்கு சின்ன வயசுலயே குத்திட்டாங்கன்னா அப்படி கிடையாது. நீ சொல்ற கதையெல்லாம் நம்ப மாட்டேன், இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், எனக்குலாம் ஆல்ரெடி காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தம் வேறவா இருக்கு, அதோடைய பொருள் வேறவா இருக்கு. அதே மாதிரி அகல கால் வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தமும் காலை தூக்கி தூரமா அகலமா வைக்காதேன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? நீங்க எடுத்த உடனே பெருசா எதையும் ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போங்க, இல்லைன்னா பெருசா நஷ்டம் வரும். இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கான பொருள் வேறவா இருக்கும், ஆனா அதற்குரிய உள்ளார்ந்த அர்த்தம் வேறவா இருக்கும். இதுதாங்க இடியம். சோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 இடியமும் அந்த இடியத்துக்கான மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரேக் த ஐஸ். இப்போ ஒரு நிறைய பேர் உட்கார்ந்துருக்க ஒரு கூட்டத்துல டக்குன்னு யாருக்கும் பேச்சு வராது. ஒரு மாதிரி அமைதியா ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் பேச்சு ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருத்தவங்க டக்குன்னு எதையாவது ஒன்று சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆக்கி அந்த பேச்சு ஆரம்பிப்பாங்க இல்லையா? அதுக்கு தான் பிரேக் த ஐஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஐ டோல்ட் a joke to break the ice at the party. அண்டர் த வெதர் அப்படிங்கிறது உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது. இப்ப நீங்க பாஸ் கிட்ட போயிட்டு ஐம் நாட் ஃபீலிங் வெல், அதனால எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுக்கு நீங்க அண்டர் த வெதர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, ஐம் ஃபீலிங் a bit under the weather today, so I think I'll stay home. தேர்ட் ஒன், பைட் த புல்லட். பைட் த புல்லட் அப்படின்னா நீங்க தவிர்த்து வந்த விரும்பத்தகாத ஒரு விஷயத்த செய்யறது. இப்ப நம்ம தமிழ்ல கூட பல்ல கடிச்சிட்டு அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த பைட் த புல்லட் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ கெஸ் ஐ will have to bite the bullet and talk to my boss about the issue. அந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசவே விரும்பி இருக்க மாட்டோம், பல்ல கடிச்சிட்டு இன்னைக்கு பேசிடுவோம். அதுதான் இந்த பைட் த புல்லட். ஃபோர்த் ஒன், ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். இந்த இடியம் நம்ம தமிழ்லுமே யூஸ் பண்ணுவோம். ஆணியை எடுத்து சுத்தியால அடிச்ச மாதிரி, நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, நல்லா தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரு சூழ்நிலை அல்லது பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தெளிவா விவரிக்கிறது தான் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஸோ யூ ரியலி ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் வித் யுவர் அனாலிசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸ்பில் த பீன்ஸ். ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறது. ஸோ நம்ம யார்ட்டையாவது இந்த சீக்ரெட் யார்ட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்றோம்னா, டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அதுதான், டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ் அபவுட் த சர்ப்ரைஸ் ட்ரிப், வி வாண்ட் டு கீப் இட் அஸ் அ சீக்ரெட் அன்டில் த பிக் டே. ஆறாவது பாத்தீங்கன்னா, த பால் இஸ் இன் யோர் கோர்ட். இந்த இது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நடவடிக்கை எடுக்கிறது, முடிவு எடுக்கிறது, இல்ல ஏதாவது உனக்கு பதில் அளிப்பது இப்போ ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட அதை தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த பொறுப்பை, அதுதான் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். So I have given you all the information you need. Now the ball is in your court to make the final decision. செவன்த் ஒன், a blessing in disguise. அப்படிங்கிறது சில விஷயம் நமக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கெட்டது மாதிரியே இருக்கும். என்னடா அது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு இருக்கும். ஆனால் எண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதோட முடிவு எப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கும். முதல்ல மோசமாக தோன்றினாலும் பின்னாடி அது நல்லதாக மாறிடும். ஸோ losing the job was a blessing in disguise. It led me to a better opportunity. அடுத்தது, burn the midnight oil. burn the midnight oil அப்படின்னா நைட்டு கண்ணு முழிச்சு நம்ம வேலை செய்யறது தான் burn the midnight oil அப்படின்னு சொல்லுவாங்க. So I had to burn the midnight oil to finish the project on time, or I had to burn the midnight oil to prepare for my exam, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நைன்த் ஒன், once in a blue moon. once in a blue moon அப்படின்னா எப்பயாவது ரேரா நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம once in a blue moon அப்படின்னு சொல்லுவோம். So I only go to the gym once in a blue moon. 10th ஒன் பாத்தீங்கன்னா, hit the sack. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, சீக்கிரமா தூங்க போறது, படுக்கைக்கு போறது, இல்லைன்னா தூங்க போறது அப்படிங்கறது தான் ஹிட் த சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய எக்ஸாம்பிள், ஐம் ரியலி டயர்ட், ஐ திங்க் ஐல் ஹிட் த சாக் ஏர்லி டுநைட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இடியம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல சில விஷயத்தெல்லாம் நமக்கு எப்படி சொல்றதுனே தெரியாது. அதாவது அந்த கண்டினியூவா கோர்வையா ஒரு 2-3 சென்டென்ஸ் போட்டு எப்படி சொல்றதுனே தெரியாது. ஸோ இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இதை ஈஸியா யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாவே நமக்கு நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரியும் தெரியும், அதே சமயம் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கைபேசியில் உலகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.